கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பை இப்படி மசாலாவை அரைச்சி சேர்த்து பாருங்கள். சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மசாலாவை அரைச்சி காரக்குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஷ்மீரி மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ரொம்ப கலர் மாறிடாமல் லைட்டான கலரில் வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குழம்போட காரத்துக்கு வேறு எதையும் சேர்க்க போகிறதில்ல. இதை வறுத்து அரைச்ச மசாலாவை தான் நம்ம சேர்க்க போகிறோம். வரமிளகாயை உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் நான் கலருக்காக தான் சேர்க்குறேன், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் மேல் தோல் நல்லா சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். காரக்குழம்புக்கு சுவை கூட்டுறதுக்கு தான் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதையும் எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலாவும் இந்த வெங்காயமும் நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம், தனித்தனியாக அரைக்கணும்னு கிடையாது. இப்போ இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். நம்ம வதக்காத பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். நம்ம காரக்குழம்புக்கு புளியை கரைப்போம். இதில் புளியை கரைக்கணும்னு அவசியமே இல்லை. இது கூடவே புளியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டோம்னா இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த புளிப்பு தன்மையும் இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் ஒரு குழிக்கு 2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸாக வெட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். இந்த காரக்குழம்புக்கு என்னென்ன காய் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் முருங்கைக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கியூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். தக்காளி வதங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே காய்கறியை சேர்த்துருவோம். காரக்குழம்புல வேறு எந்த காய் சேர்த்தாலுமே செட் ஆகாது. இதை தவிர மாங்காய் மட்டும் தான் சேர்க்க முடியும். வேறு எது சேர்த்தாலும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது காரக்குழம்பு. இப்போ எல்லா காயும் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மாங்காய் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த புளியை சேர்த்தோம் பாருங்கள், அதை தவிர்த்துட்டு மாங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காய வதக்கலோட இந்த காய்கறிகள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா கலர் மாறி ஓரளவுக்கு காய்கறிகள்லாம் வெந்து வரும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு காய்கறிகள்லாம். இதில் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணவே வேணாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை மட்டுமே சேர்த்துக்கலாம். அதில் எல்லா பொருட்களுமே நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம நார்மலாக ஸ்பைசியஸ்லாம் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்காது இந்த காரக்குழம்பு. இப்படி வறுத்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. டைமும் மிச்சமாயிடும். ஏன்னா நீங்கள் ஸ்பைசஸை பொடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காரக்குழம்பு செய்யும்போது இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை மட்டும் வதக்கிட்டு இந்த ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டைம் மிச்சமாகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. காய் மட்டும் நல்லா வெந்து வரணும். நம்ம மசாலாவை வறுத்துட்டோங்கிறதுனால பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. காய் வெந்து வந்தால் போதும். இங்கே குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு காய் வெந்து வர சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக காரக்குழம்பு, டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைச்சி விட்ட காரக்குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.